பிரைஸ் தி லார்ட். இந்த பாவம் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுங்களா? நிச்சயமாக முடியவே முடியாதுங்க. அப்போ ஏன் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான்? ஏன்னா அந்த மனுஷன் அந்த பாவத்தை ரொம்ப நேசிக்கிறான். பாவம் செஞ்சால் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றத நம்புகிறான். பிசாசு வந்து அந்த சந்தோஷத்தை காமிச்சு அந்த பாவத்தில் விழ வைக்குது நம்மளை. தேவன் நம்ம எல்லாருக்குமேங்க நல்ல ஒரு மேட்டுமையான வாழ்க்கை, மேட்டுமையான ஆசீர்வாதத்தை 100% அவர் வச்சுருக்காரு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடிச்சா அதில் ஒரு சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, சொசைட்டி முன்னாடி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸ்கூல் படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா பெண்களோட தகாத உறவு, போதைப் பொருட்கள், பலவிதமான போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துது. இப்போ யூஸ் பண்ணுவீங்க, இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷம் கிடைக்கும், அப்புறம் உங்கள் ஃப்யூச்சர் லைஃபு, அந்த லைஃப் என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷங்கள். அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை அவங்க கண்ணு முன்னாடி காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டிகிட்டு போய் அந்த பாவத்தின் ஆழத்தில் விட்டுடுவான். இதுலேருந்து வெளில வர முடியுங்களா? இதுலேருந்து மீட்டெடுக்க முடியுமா யாராவது அப்படின்னா ஒருத்தர் இருக்காருங்க, இயேசு கிறிஸ்து. அவர் அந்த பாவத்திலேருந்து நம்மளை மீட்டெடுப்பார். அவர் வந்து வியாதியை சுகப்படுத்துகிறாரு, கடன் பிரச்சனை நிற்கிறாரு, ஏராளமான அற்புதங்களெல்லாம் அவர் வந்து இன்றளவும் செஞ்சிட்ருக்காரு. அவரால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. அவர் மீட்டெடுப்பார். எப்படின்னாக்கா, நீங்கள் கண்ணீரோடு அவர்கிட்ட ஜெபிச்சிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்க. சங்கீதம் 121 வார்த்தை 7 பிரகாரம் அவர் வந்து எல்லா தீங்குகளிலிருந்தும் நம்மளை வந்து விலக்கி பாதுகாக்கிறாரு. நம்முடைய ஆத்மாவை அவர் பாதுகாக்கிறவராக இருக்காருங்க. வெறும் சரீரத்தை மட்டும் காக்கிறவர் நம்மளுடைய தேவன் கிடையாதுங்க. நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையுமே அவர் பாதுகாக்கிறாரு. உங்களுக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணும், இந்த மாயமான அந்த பாவத்துக்குள்ள நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னா ஜெபிங்க. ஜெபம் அனைத்தையும் மாற்றும். முடியாதது கூட முடிய வைக்கும் ஜெபம். அது இயேசு கிறிஸ்துவால் முடியும்.